ஃபர்ஸ்ட் ஷோல பார்த்தது தான் படம் பேரு 3BHK. இந்த படத்தை பத்தி சொன்னா அவ்வளோ அவ்வளோ நீட்டா நம்மளுக்கு அந்த கதையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே ஹேவ் சோ மச் தே ஹேவ் ப்ரூவ்ட். அதாவது நம்மளோட ஒவ்வொரு ஃபெயிலியர் தான் நம்மளுக்கு இங்கே சக்ஸஸ் கொடுக்குதுன்றத சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு யாராவது ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டாலோ அவங்களுக்கு லோன் கிடைக்கலனாலோ அவங்க அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. பட் இந்த படத்தில் இஃப் யூ ஹேவ் செட் அ எய்ம் யூ ஷுட் அச்சீவ் இட் அப்படின்றத பக்காவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லைஃப்லேருந்து கற்றுக்க வேண்டியது டோன்ட் கிவ் அப். அதை இந்த படத்தில் நல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே எல்லாத்தையும் சொல்லணும்னா செம்மையாக பக்காவாக செஞ்சுருக்காங்க. அண்ட் இட் இஸ் அ ஒர்த் மூவி இன் மை லைஃப். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸாக இருந்தால் 3BHK மூவியாக கன்சிடர் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் சொல்லணும், எல்லாருமே அவங்க எஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் சரத்குமார் சார், தேவயானி மேடம், சித்தார்த் அங்கிள். ஸோ இட்ஸ் அ ஃபேமிலி ஆடியன் வாட்சிங் மூவி. எல்லாரும் அவங்க பெஸ்ட்டை கொடுத்தனால எமோஷன் நம்மளுக்கான, இன்க்ளூடிங் நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும்னு. பட் இந்த மூவி ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஒர்த் மூவி. போலாமா? 3BHK படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட கதை என்னன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்க ஒரு வீடு வாங்கணும்னா அது எப்படி வாங்குறாங்க, என்ன கஷ்டப்படுறாங்க, இதான் படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு கதை. உங்கள் ஒரு மிடில் கிளாஸ் வீடுன்னு வச்சிங்களேன், உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதை, இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதை தான் இது. ஒரு 2004-05லேருந்து இன்னைக்கு கரண்ட் வரைக்கும் என்ன விஷயங்கள்லாம் நடக்குதோ சென்னையை சுற்றி, அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பயங்கர ரிலேட்டபுளாக இந்த படம் இருக்குது. படத்தில் மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, நம்ம ஒரு கமர்ஷியல் படம் பார்க்கும்போது நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபாஸ்ட்டாக இருக்கணுங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு வருவோம். அந்த ஃபாஸ்ட் பேஸ்ட் படத்தில் இல்லை. படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் கொடுக்குது. ஒரு யதார்த்தத்தை அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைடில் கொஞ்சம் ஒரு மைனஸாக இருக்குது. மற்றபடி காமிச்ச விஷயங்கள் எல்லாமே உண்மையே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், எதுவுமே ஒரு தப்பாக பொருத்தின ஒரு விஷயம் மாதிரி எதுவுமே தெரியல. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா சரத்குமார் உண்மையிலே கலக்கிட்டாரு. அவர் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு அப்பா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஃபேமிலி ஏற்றும்போது என்னென்ன கஷ்டப்படுறாரு அந்த விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. தேவயானி அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இன்னும் 2 பொண்ணுங்க நடிச்சிருப்பாங்க. அவங்களும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. டேரக்டர் இந்த ஒரு கேரக்டருமே ரொம்ப பக்காவாக தூக்கி இந்த படத்தில் கரெக்டாக பொருந்துற மாதிரி வச்சிருக்காரு. சித்தார்த் சைடில் மாத்திரம் தான் என்னன்னா, அவர் பர்சனலாக ஆக்டிங் வைஸ் ரொம்ப சூப்பராக நடிச்சிட்டாரு. என்னென்ன தேவையோ அதை கரெக்டாக ரியாக்ட் பண்ணிட்டாரு. ஆனால் அவர் லுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு காலேஜ் கிளாஸில் கடைசி மார்க் வாங்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு படிப்பு ஏற மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணும்போது நம்மளுக்கு அதை பார்க்கும்போது அவர் சித்தார்த் ஃபேஸும் அந்த கேரக்டரும் நம்மளுக்கு செட் ஆகலை. பட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா அவர் நல்லா நடிச்சிருக்காரு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சைடும் படம் ரொம்பவே நல்லாயிருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு. உங்களுக்கு படத்தில் எடிட் நல்லாயிருக்கு. உங்களுக்கு மியூசிக் நல்லாயிருக்கு. டெக்னிக்கலாக எல்லாமே இந்த படத்தில் நல்லாயிருக்கு. ஓவராலாக ரொம்ப ஓவர் யதார்த்தமாக இருக்குது. ஒரு சீரியல்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸு, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸு, அவங்களாம் கண்டிப்பாக இந்த படம் ஒரு முறை பார்க்கலாம். அவங்க வாழ்க்கையே பார்த்த மாதிரி இருக்கும். பட் படம் ஸ்லோவாக இருக்குது, லேகாக இருக்குது. ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் கொடுக்குது படம். அதான்ஜி படம் ஒரு யதார்த்தத்தை சூப்பராக காமிச்சிருக்காங்க. பட் என்னன்னா, நீங்கள் ஒரு கமர்ஷியல் படம் பார்க்கும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக போகணும், டக்குன்னு படம் போடணும்னு வச்சுக்கலாம். அது கிடையாது. இந்த படத்தில் ஸ்லோவாக போகுது, பொறுமையாக போகுது. ஸோ ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸு அந்த மாதிரி அவங்க லைஃப்பை இங்கே பார்க்கணுன்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக படம் பார்க்கலாம். எங்கேயுமே தப்பாக எதுவுமே சொல்ல, ஒரு விஷயம் திணிக்கலை. இந்த இடம் நடக்குதுன்னா உண்மையிலே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ எதுவுமே அவங்க தப்பாக எதுவுமே திணிக்கலை. ஒரு கரெக்டான ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு கமர்ஷியலாக சொல்லாமல் ஒரு ரொம்ப யதார்த்தமாக சொல்லிட்டாங்க. நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சாலே அந்த படம் சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால எனக்கு இந்த படம் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுத்துருச்சுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ 90s 80s இவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த லைஃப்பை பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. இதுக்காண்டி நிறையா போராடி இருப்பாங்க. நம்ம எவ்வளோதான் வெளியில் காட்டாலும் உள்ளுக்குள்ளே அந்த போராட்டம் நம்மளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நல்லா தெளிவாகவே காமிச்சிருந்தாங்க. தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. எனக்கு என்னென்னா, லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் வரைக்குமே ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாங்களே. எனக்கெல்லாம் தோணுச்சு கடைசி வரைக்கும் அவங்க வாங்க மாட்டாங்க, வாங்க முடியாத அளவுக்கு இருந்தாலும் ஃபேமிலியை நான் நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஃபீலோட முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். கடைசியாக மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஃபியூச்சருக்காண்டி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழாமல் நம்மளுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி வாழும்போது நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிடுவோங்கிறத காமிச்சா நம்ம நல்லா இருந்துச்சு. ஆமாம், நிறைய இடத்துல ஸ்லோவாக இருக்கும். நம்ம லைஃப்லேயே சோகம், மிடில் கிளாஸ்னாலே சோகம் தானுங்க. இதுக்கு வேறு மிடில் கிளாஸில் போய்ட்டு நீங்கள் எங்கேஜ்மெண்ட் பார்ப்பீங்க? எவ்வளோ ஒரு நீங்கள் குழந்தையா இருக்கும்போது வேணால்
நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். போக 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 லைஃப் ஃபுல்லாகவே. ஸோ இது டோட்டலாக வந்து மிடில் கிளாஸோட லைஃப். மாற ஆரம்பிச்சாங்க. லாஸ்ட்டாக வந்து 34 வயசுங்க. 34 வயசுலலாம் அந்த சொட்டை விழுகிறது அதெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சீனில் சின்ன சின்ன இதில் காமிச்சாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்தது படம். நம்ம